வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பட்டுக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிலை ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களையும், குரு வணக்கம் பாட அருள்நிலை சந்திரசேகர் ஐயா அவர்களையும் அன்புடன் நினைக்கின்றோம். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இணைமறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு வழக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றிய மூன்றாவது கவி. நல்லோர் உள்ளமும் பொறாமையால் கெடும். நல்லோர் உள்ளமும் பொறாமையால் கெடும். நல்ல உள்ளம், பண்பட்ட குடும்ப மேன்மை, நாடறிந்த புகழ் வாழ்க்கை அமைந்துள்ளோர்க்கும் மெல்ல ஒரு நபர் மீது பொறாமை வந்தால் மிகுந்து அது உள்ளத்தை நச்சு ஆக்கி செல்லரித்த புத்தகம் போல் சிறுமை கெட்டு செயல்திறனை சிறக்க விடாது உண்மை கண்டோம். வல்ல மனவள கலையை பயிர்கின்றோரே, வாழ்த்துகின்றேன் வாழ்வீரே பொறாமை விட்டு.
நல்லோர் உள்ளமும் பொறாமையால் கெடும். பொறாமை வந்துவிட்டாலே தெய்வீகம் விலகிவிடும். அது தனியான ஒரு குணம் அல்ல. அழுக்காறு என்பதுதானே பொறாமை. அது வந்துவிட்டால் அதனோடு உடன்பிறப்புகள் 3: பேராசை, சினம், கடும் சொல். இந்த 3ஐயும் சேர்த்து கொண்டு குடும்பத்தோடு உள்ளே நுழைந்துவிடும் என்பார் வள்ளுவர். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் என் 4ம் இழுக்கா என்றது அறம். எனவே அற வாழ்க்கைக்கு தடையாக எதிராக இருப்பது இந்த அழுக்காறு என்ற பொறாமை குணம். பொறுக்க முடியாமை தானே பொறாமை. அதனால் வள்ளுவப்பெருந்தகை தலைப்புகளிலே முரண்பட்ட கருத்தை வைப்பது இல்லை. நெகட்டிவ் மெசேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக எப்போதுமே நற்சிந்தனைகளையே வைப்பார். அதனால் பொறாமை என்ற கருத்தை இந்த குறள் பேசினாலும் தலைப்பு என்னென்று பார்த்தால் பொறுமை என்பதிலே தான் இருக்கும். அப்ப பொறாமை என்பது தீய குணம், பொறுமை என்பது நற்குணம். பொறுக்க முடியாமையே பொறாமை என்பதனால் பொறுமைதான் அதற்கு ஆதாரம், மையம். எனவே நல்லோர் உள்ளமும் எவ்வளவு பக்குவத்தை நாம் பெற்றிருந்தாலும் பொறாமை என்ற உணர்வை தவிர்க்கவில்லை என்றால் அதுவே சிறிது சிறிதாக நம்முடைய மனதை அரித்து செல்லரித்த புத்தகம் போல பயனில்லாமல் செய்துவிடும். நல்ல உள்ளம், பண்பட்ட குடும்ப மேன்மை, நாடறிந்த புகழ் வாழ்க்கை. நல்ல உள்ளம். உள்ளம் என்பது கருமையமாக சொல்கின்றோம். உள் அடங்கிய மெய்ப்பொருளே உள்ளம். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மையம் கொண்டிருக்கின்ற காந்த கருமையம், அதிலே உள்ள நல்வினை அனுபவங்கள், இதுவே நல்ல உள்ளம். பண்பட்ட குடும்ப மேன்மை. தனி மனிதனிலே நல்ல உள்ளம், நல்ல உள்ளம் உடையவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். அப்ப பண்பட்ட குடும்ப மேன்மை. பண்பட்ட என்றால் பண்பாட்டிலே சிறந்திருக்கின்ற குடும்பம். நாடறிந்த புகழ் வாழ்க்கை. நல்லது செய்கின்றோம், நம்மால் நன்மை பெற்றவர்கள் நன்றி பாராட்டுகின்ற போது அதை உயர்ந்த புகழ் என்று சொல்வார் மகர்ஷி அவர்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா சொல்வார்கள், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் என்பார். அப்போ கடையை விரித்து விட்டு தூக்கத்திலே ஆழ்ந்து விட்டால் எப்படி வியாபாரம் நடக்கும், தொழில் நடக்கும்? எனவே கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். அதே போல பிறப்பிலே கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். அப்ப மனிதனாக பிறந்தவனுக்கு 5 வகை கடமைகள் உண்டு அல்லவா? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று. இந்த 5 வகை கடமைகளை யார் நிறைவாக ஆற்றுகிறார்களோ அந்த நற்செயல்களால் பெறக்கூடிய நற்பலன்கள், அதிலே தோன்றுகின்ற ஒரு உவப்பு, வெளிப்படையாக நன்றி சொல்லவில்லை என்றாலும் கூட அந்த மனம் நன்றி பாராட்டும், ஆத்மா நன்றி பாராட்டும். அந்த சிறப்பை பெறுவதுதான் உயர்ந்த புகழ். அதாவது மற்றவர்களால் நாம் பாராட்ட வேண்டுமே தவிர நம்மை நாமே பாராட்டிக் கொள்வது, தெருவெல்லாம் பெரிய பெரிய கட்டவுட்டு புகைப்படங்கள் வைப்பது,
இவையெல்லாம் புகழை தருமா என்று சொன்னால் வெறுப்பைத்தான் தரும். எனவே நல்ல பண்புள்ள என்று சொன்னால் அடக்கம்தான் நல்ல பண்புகளுக்கு அடித்தளம். எனவே நாடறிந்த புகழ் வாழ்க்கை அமைந்துள்ளோர்க்கும் சரி, இத்தனை சிறப்புகள் இருக்கிறது. அடுத்தவர் மீது பொறாமை கொள்வதற்கு என்ன என்றால், அவரிடத்தில் இருக்கிறதே அதுவும் எனக்கே வேண்டும் என்ற ஆணவம். செல்வத்திலே, பதவியிலே அவரவர் தகுதிக்கும் திறமைக்கும் கொண்டு வந்த வினை பதிவுக்கும் தக்கவாறு ஏதோ ஒரு தொழில் அல்லது ஒரு வேலை வாய்ப்பு, அதிலே பெறக்கூடிய செல்வம் இப்படி அமைந்திருக்கும். இது நமக்கு நிறைவாக இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர, அடுத்தவர்களுக்கு என்னோட அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் என்ன செய்ய போறோம்? அப்படி பொறாமை வருகின்ற போது நமக்குள் எழ வேண்டிய கேள்வி, சரி அதையும் நாமளே வாங்கிட்டு வச்சுக்கோங்க, என்ன பண்ண போறோம்? அளவுக்கு மேல சாப்பிட முடியாது. அந்தந்த தட்பவெட்பத்திற்கு ஏற்றா போல உடையை அதிகமாக அணிய முடியாது. பிறகு எவ்வளவு பெரிய வீடு பங்களா கட்டி கொண்டாலும் நின்றால் 1 அடிக்கு 1 அடி, படுத்தால் 6 அடிக்கு 2 அடி, அமர்ந்தால் 2 அடிக்கு 2 அடி. இதற்கு மேல் அந்த வீட்டிலே நம்முடைய உடலால் அளக்க முடியாது. இவ்வளவுதானே வாழ்க்கை. இதுக்கு மேலே இருக்கிறது என்னிடத்துல. அவர்கிட்ட இன்னும் அதிகமா இருக்கு, இருந்தா இருந்துட்டு போகுது. அது ஒரு சுமை. அளவுக்கு அதிகமான செல்வம், உயர்ந்த பதவி என்பது சுமை. ராமாயணத்துல தசரதன் சொல்வார், அரச பதவி என்பது சுகபோகம் அல்ல. தன் நலம், தன் குடும்ப நலத்தை துறந்து மக்கள் நலத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்ற தொண்டு வாழ்க்கை. அது ஏதோ சுகபோகத்திற்குரிய வாய்ப்பு என்று நினைக்க கூடாது. அதுக்கு என்ன செய்வது? பற்றற்ற நிலை வரணும். அதனால் நீயும் சீதையும் சில காலம் தவம் மேற்கொள்ள வேண்டும். கைகேயி காட்டுக்கு அனுப்புனா, கூனி அனுப்புனதெல்லாம் பின்னாடி. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே தசரதன் தான். நீ பக்குவமாகணும் என்ற பிள்ளையார் சொல்லி போட்டதே தசரதன் தான். அது போல இங்கே பதவி உயர 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 பொறுப்புகள், கடமைகள் கூடிக்கொண்டே வரும். தூங்குவது கூட நேரம் இருக்காது. அதனால் இதெல்லாம் அவசியம் இல்லை என்ற உணர்வு வருகின்ற போதுதான் நிர்வாகம் என்பது அவசியம் இல்லாமல் போய்விடும். அவரவர் மனசாட்சியே அவரவருக்கு சூப்பர்வைசர் என்றால் அதற்கென்று தனி ஒரு ஆள் தேவையில்லையே. அவரவர் கடமைகளை முறையாக செய்வது என்றால் அடுத்த பொருளுக்கு ஆசைப்படுவதில்லை என்று சொன்னார். காவல்துறை, இராணுவம் தேவையில்லையே அல்லவா? எனவே இந்த நிர்வாகம் என்பதெல்லாம் எங்கே அறியாமையில் மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களை முறைப்படுத்துகின்ற செயலுக்கு பெயர்தான் நிர்வாகமே தவிர, எல்லோருமே தன்னைத்தான் நிர்வகிக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் தனித்த ஒரு நிர்வாகம் தேவையில்லை. அதனால் இது எல்லாம் பெற்றுக்கொள்வது அதான் பண்பட்ட குடும்ப மேன்மை. எனவே இதெல்லாம் இருந்தும் மெல்ல ஒரு நபர் மீது பொறாமை வந்தால், சரி வந்தது அப்படியே நிக்குமா, இல்லை தேய்ந்து போகுமா என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கும். எப்படி வளரும் என்றால், நெற்பயிரோடு களை முளைக்கும். சில நாட்களிலேயே நெற்பயிரை முடக்கி களை விரைவாக அதிகமாக வளர்ந்துவிடும். நெல்லுக்கு கிடைக்கின்ற சத்து எல்லாம் களை எடுத்துக்கொள்ளும்.
இப்ப என்ன செய்தாகணும் என்றால் கலையை நீக்கியாகணும். இது பொதுவான கருத்து. இதுல அறிவியல் கருத்து என்ன? சரி, நெல்லுக்கு விதையிட்டது நாம், கலைக்கு விதையிட்டது யார்? இதுதான் ஆராய்ச்சி. நெல்லுக்கு நாம் விதையிட்டோம், கலைக்கு நாம் விதையிடவில்லையே, இட்டது யார் என்று ஆராய்கின்ற போதுதான் ஒரு உண்மை தெரிய வரும். நெற்பயிர்தான் கலையை உருவாக்கி கொண்டது. நெற்பயிர்தான் கலையை உருவாக்கி கொண்டது. எதற்காக என்றால், தான் வளர்ந்து வருகின்ற காலத்திலே அந்த கதிர்கள் தோன்றுகின்ற போது மற்ற ஜீவன்கள் அதை உண்டுவிடும். அப்ப தன்னைத்தான் காத்து கொள்வதற்காக தானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு காவல் தான் கலை. ஆனால் நடந்தது என்ன? அது நினைத்தது ஒன்று, நடந்தது வேறொன்று. நெற்பயிரை மையமாக கொண்டு முளைத்த கலை பயிரையே மேய்ந்து விட்டு தன்னை வளர்த்துக் கொள்கிறது. இதேதான் நம்முடைய பொழப்பு. அறிவேதான் மனதை உருவாக்குகிறது. அறிவேதான் அனுபவங்களை கொண்டு மனமாக செயல்படுகிறது. மனம் என்ன பண்ணுதுங்க? அறிவு இறைநிலை. அது தன்னுடைய உடல் நலத்தை காத்துக் கொள்வதற்காக, உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக மனம் என்ற உணர்வுகளாக வெளிப்பட்டது. மைண்ட் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். இந்த கலை என்ன செய்தது? தன்னை வளர்த்து கொண்டு அறிவை அடக்கி போட்டது. அதான தன்முனைப்பு, இல்லையா? அதுதானே தன்முனைப்பு. தாவரத்திலிருந்து தானே நாம வந்தோம். அதே மாதிரிதான் நெற்பயிரை உருவாக்கி கொண்ட கலை அதை முடக்கி போட்டது போல, உடலை காப்பதற்காக எழுச்சி பெற்ற உணர்வுகள் அறிவையே மடக்கி போட்டு விட்டது. இப்ப என்ன செய்யணும்? மனம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. மனமே வாழ்க்கை என்றால் அறிவு தோற்று போகும். கலையை நீக்கிவிட்டால் பயிர் வளராது, பூச்சிகள் தாக்கிவிடும். அது தனியா மருந்தடிக்கணும். அப்ப விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? கலை நீக்க கூடாது. களை எடுப்பது என்று சொன்னால் எது தீமை தரக்கூடிய அளவோ அதை நீக்குவதுன்னு அர்த்தம். அப்ப கலையை முறையாக விட்டுவிட்டு வளர்ந்ததை வெட்டிவிட வேண்டும். அப்ப மருந்து தேவையில்லை, பயிர்களுக்கு பூச்சி மருந்து தேவையில்லை என்பது இதுவும் விஞ்ஞானம் கண்டெடுத்த உண்மைதான். ஆனா இது பரிசோதனை கூடத்திலேயே முடங்கி போன உண்மை. ஏனென்றால் பூச்சி மருந்து வியாபாரமாகணும் இல்ல. அப்ப அரசியல்வாதிகளும் தொழில் பணக்காரர்களும் கைகோர்த்து கொண்டு செய்கின்ற கூட்டுக்களவாணித்தனம் தானே ஒரு அரசியல் நிர்வாகம். சோ இது எப்படி தெரிஞ்சுன்னு சொன்னால், ஒரு விஞ்ஞானி கோவையில ட்ரீ பிரீடிங் அண்ட் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் அப்படின்ற ஃபாரஸ்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க. அதுல இந்த ஒரு துறை, ட்ரீ பிரீடிங் அண்ட் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் சொல்லி ஒரு துறை. அதுல ஒரு விஞ்ஞானி நம்முடைய மன்றத்துக்கு வந்தார். அவர் சொன்ன கருத்து இது. இப்படி அந்த கலையை முற்றிலும் நீக்கிவிட்டால் இல்லை, மனமே அற்றுவிட்டால் உடல் வாழ்க்கை செய்ய முடியுமா? அப்போ தானே ஜீவ சமாதி அடைந்து விடுவார்களே தவிர உலக வாழ்க்கைக்கு பயனாகாது. அதனால் மனம் இருந்தால்தான் குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை. மனதை வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் அதுவே கலை செடியாக மாறிப்போகும். அதனால் இதை முறையாக களை எடுத்தல் என்று சொன்னால் முற்றும் நீக்காது. எந்த அளவுக்கு அதை
பாதுகாப்புக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு களை எடுப்பதுதான். சரி, அப்படி நீக்கவில்லை என்றால் இந்த பொறாமை என்னாகும்? மிகுந்து அது உள்ளத்தை நச்சு ஆக்கி, இந்த அனுபவம் உள்ள போகும் இல்ல, இந்த அனுபவமும் உள்ள போகும் இல்ல. அப்போ கருமையத்திலே ஆத்மாவிலே உள்ள நற்பதிவுகளோடு இந்த பொறாமை, பேராசை, சினம், கடும் சொல் இவையெல்லாமே போய் கலந்து கலங்கப்படுத்திவிடும். கருமையம் தன்னை கலங்கப்படுத்திவிடும். கலங்கப்பட்டு விட்ட பிறகு ரெண்டும் தானே வெளியே வரும். பதிந்தது அனைத்தும் வெளியே வரும். அதிகமாக தீயவை வருகிறது, எப்போதாவது நல்லது வருகிறது என்று சொன்னால் எது செயல்பாட்டுக்கு வரும்? தீயவை தான் செயலுக்கு வரும். நல்லவை முடங்கி போகும், அடங்கி போகும். அதனால் எப்படி ஒரு நல்ல ஒரு இதிகாசம் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்முறை கருத்துக்கள், சிந்தனை கருத்துக்கள், இவை தாங்கியவற்றை கரையான் செல் அரித்து விட்டால் அதில் உள்ள கருத்துக்கள் எப்படி நமக்கு பயனாகும்? அப்ப நல்ல கருத்துக்கள் கூட பயனாகாமல் போய்விடும். அப்படி செய்தது கரையான். அதே போல செல்லரித்த புத்தகம் போல் சீர்மை கெட்டு, செல்லரித்த புத்தகம் போல் சீர் என்றால் இயக்க ஒழுங்கு, தேவ நீதியின் அர்த்தம். சீர்மை கெட்டு என்றால் தேவ நீதியை மதித்து வாழ்கின்ற பக்குவம் கெட்டு போகும். அன்பு, கருணை, நன்றி எல்லாம் கெட்டு போகும். ஆசை, கோபம் இதெல்லாம் நிறைய வந்துடும். அதனால் செல்லரித்த புத்தகம் போல் சீர்மை கெட்டு செயல்திறனை சிறக்க விடாது உண்மை கண்டோம். அது மட்டுமல்ல, இது வந்து விட்டால் நிம்மதி இருக்குமான்னு பாருங்க. இது வந்து விட்டால் நிம்மதி இருக்குமா? கடல் அலை ஓய்ந்தால் தானே அமைதி. அலைகள் அடித்துக் கொண்டு இருந்தால் அதுக்கு என்ன பேருங்க? அதே போல மனதிலேயும் அலை அடித்துக் கொண்டே இருந்தால் மனசுக்கு நிம்மதி கிடையாது இல்லையா? ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. அப்ப இந்த ஆட்டம் எப்ப நிற்கும்? மூச்சுள்ள வரைக்கும் நிற்காது. அதனால் இந்த அலையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆழ்கடலிலே, ஆழ்கடல் நடுக்கடல் வச்சுக்கல, ஆழ்கடல்னா கீழே, நடுக்கடல் என்றால் உள்ள. அப்ப அலைகள் என்பது கரையை ஒட்டித்தான். சில 1-2 மைல் தூரம் கடந்து விட்டோம் என்று சொன்னால் கடல் அமைதியாகத்தான் இருக்கும். அப்படி 40 அலை வரைக்கும் இயங்கக்கூடிய மனம் சற்றே அடங்கி ஒடுங்கி ஆழ்நிலைக்கு போய்விட்டால் அமைதி தானாக வந்துவிடும். அந்த அமைதி நிலையிலே, அமைதி அலைகளிலே நல்லவை மட்டுமே வெளிப்படும். அதனால் செயல்திறனை சிறக்க விடாது உண்மை கண்டோம். யாரு மனசுல எல்லாம் வெறுப்பு, பொறாமை எல்லாம் நிறைந்து கிடக்கிறது, அந்த இடத்துல நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. சரி, இதற்கு மாற்று என்ன என்றால் வல்ல மனவளக்கலையை பயில்கின்றோரே. இதை மாற்றுகின்ற சக்தி மிக்க ஆயுதம், ஒரு மந்திர சாவி மனவளக்கலை. எனவே இந்த தீவை அனைத்தையும் அழிக்க வல்லது மனவளக்கலை. அதனால் வல்ல மனவளக்கலையை பயில்கின்றோரே. தேர்ச்சி பெற்றுவிட்டால் பிரச்சனை இல்லை, பயிற்சியிலேயே இருப்பதுதான் பிரச்சனை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தேர்ச்சி பெற்று விட்டேன் என்று சொல்ல முடிகிறதா? ஏன்?
அவ்வளவு குப்பையோடு தான் வந்திருக்கிறோம். முன்வினை தன்வினை வந்திருக்கிறோம். ஏதோ சில ஆண்டுகள் இங்க வந்தோம், அதனால ஓரளவுக்காவது அந்த வழியா தெரிஞ்சிருக்கு. நம்முடைய குழப்பத்திற்கு, பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம் என்றாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ பிரச்சனை அதிகமாகின்ற போது பற்றி கொள்வோம் இல்லையா? கடவுள் இல்லை என்று மறுக்கின்ற நாத்திகன் கூட தேர்தல் நோய் பிரச்சனை வந்து விட்டா முக்காடு போட்டுக்கிட்டு அது கோயிலுக்கு போயிடறேன்ல. பேசுறது நாத்திகன் சனாதனத்தை ஒழிப்பேன்பான். எலெக்ஷன் வரும்போது முக்காடு போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவான். பார்த்தோம்ல. அது போல பிரச்சனை பைத்தியம் பிடிக்கலுக்கு வந்ததுன்னு சொன்னா அப்ப மனவளக்கலை வழிகாட்டும். இதை பற்றினால் தப்பிக்கலாம், இல்லைன்னு வேற வழி இல்லைன்ற போது அப்போ ஒழுங்கா விட்டுரும் இல்லை. இப்படி வல்ல மனவளக்கலையை பயில்கின்றோரே வாழ்த்துகின்றேன் வாழ்வீரே பொறாமை விட்டு. இப்போ குருவுடைய கருணை என்ன என்றால், உலகம் ஒய்வதற்காக இந்த ஒரு வாழ்முறையை இறைவனே நம்மிடத்திலே அறிவித்தான், செய்வித்தான். இதை மக்களுக்கு அளிக்க வேண்டிய கடமை அல்லவா குருஸ்தானம். அப்ப எந்தெந்த வகையிலெல்லாம் அழிக்க முடியும், தர முடியும் என்றால் பயிற்சிகளை தரலாம், விளக்கங்களை தரலாம், உடஞ்சிருந்து கை தூக்கி விடலாம், அறிவாக அறிவோடு கலந்து எப்போதும் வழிகாட்டலாம். இப்படி தொடர்ந்து குருவுடைய அனுபவங்கள், அவருடைய தத்துவங்கள் நம்மிலே கலந்து நம்மை சீர்த்து விடுவதற்கே, கை தூக்கி விடுவதற்கே தயாராக இருக்கும். அதான் வாழ்த்து. வாழ்த்துகின்றேன் வாழ்வீரே பொறாமை விட்டு. சரி, கவியில பொறாமை விட்டு வாழ சொல்கிறார். பிரம்மஞான பயிற்சியில அந்த 6 தீய குணங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு குரு காணிக்க கொடுத்துருப்பாங்க. அத சொல்லிட்டு குரு காணிக்க கொடுத்ததை திருப்பி வாங்க கூட தெரியும் இல்லையோ அப்படிம்பார். குரு காணிக்க கொடுத்ததை திருப்பி வாங்க கூட தெரியும் இல்லையோ அப்படிம்பார். அப்ப முடியாது சாமிஜி, நாங்க அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருவோமா, எங்களுக்கு ரொம்ப தேவை, அது இல்லைன்னா உயிர் இருக்குமோ இல்லையோ தெரியாது, அதனால நாங்க யோசிச்சு பார்த்து அப்புறமா கொடுக்குறோம் சாமிஜின்னு வந்துருவோம். அவர் கேட்டாரு, கொடுக்குறது நாம தேவை இல்லையே. இப்படி வாழ்த்துகின்றேன் வாழ்வீரே பொறாமை விட்டு. அவருடைய வாழ்க்கையின் ஒரு வரி ஞானம்தான் நம் கடமை, அறவாழ்வின் நாட்டத்தை சிறை கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான விளக்கம். நமக்காக இன்றைய ஞானமும் வாழும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு விளக்கமளித்த மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி செவ்வேல் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம்,
பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மையொன்றை தேர்ந்திடுதல். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்ணாம் நிறைவெளியில் விண்சூழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐதுமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், அருள் தந்து ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வோடும் இதை நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இரண்டாம் உணர்த்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க